இப்போ உங்கள் கிராமத்துல ஒரு 50 பேர் தங்களது வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சிறிய பால் கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஆரம்பம் இது. ஆமா, முதல் வருஷம் வியாபாரம் மிக சிறப்பா நடக்குது, லாபமும் வருது. ஆனா 2வது வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அந்த சங்கத்தின் தலைவர் மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு காணாமல் போயிடுறாரு. ஐயோ, இது பல ஊர்கள்ல நடந்த ஒரு கதை தானே. ஆமாம், அதேதான். இப்போ உங்களை யார் காப்பாற்றுவார்கள்? வெறும் உள்ளூர் போலீஸ் மட்டும் தானா? இல்லை, இதற்காகவே இந்திய அரசியலமைப்பில் மிக ஆழமாக புதைந்திருக்கும் ஒரு பிரத்யேகமான பகுதி இருக்கு. அதை பற்றி தான் இன்று நாம் இந்த விரிவான அலசல்ல பார்க்க போகிறோம். கண்டிப்பா தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பாடம். கரெக்ட். இன்று நமது மூலப்பொருள் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9B, அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அல்லது கூட்டுறவு சங்கங்கள். இத பத்தி படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி இது? மக்கள் தாமாகவே ஒன்னா சேர்ந்து வியாபாரம் செய்வதற்கோ இல்ல சேவை செய்வதற்கோ எதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ளே வர வேண்டும்? இது மக்களின் அடிப்படை சுதந்திரத்தில் அரசு அனாவசியமாக தலையிடுவது போல இல்லையா? இது ரொம்ப நுட்பமான, அதே சமயம் அவசியமான கேள்வி. கூட்டுறவு சங்கங்கள் என்பவை அடிப்படையில் ஒரு அருமையான அடிமட்ட ஜனநாயகம். அமுல் நிறுவனத்தையே எடுத்துக்கோங்களேன். ஓ, அந்த பால் நிறுவனம் அமுல். ஆமா, பல லட்சம் சாதாரண பால் உற்பத்தியாளர்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கிய மிகப்பெரிய வெற்றி அது. ஆனா இப்படிப்பட்ட அமைப்புகளில் மக்களின் கோடிக்கணக்கான பணம் புழங்கும் போது அதில் அரசியல் தலையீடுகளோ அல்லது மோசடிகளோ வந்துவிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா வந்துடக்கூடாது. ஒரு காலத்துல சில மாநில அரசுகள் தங்களுக்கு வேண்டாதவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பதவியில் இருந்தால் அந்த அமைப்பையே அநியாயமாக கலைத்துவிடும் ஒரு சர்வாதிகார போக்கு இருந்தது. ஓ, பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி. அதேதான். அதை தடுத்து இந்த ஜனநாயக அமைப்புகளை பாதுகாப்பதற்காகவே 2011ஆம் ஆண்டு 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன் மூலமாகத்தான் இந்த பகுதி 9B உள்ளே சேர்க்கப்பட்டது. அப்போ இது தலையீடு அல்ல, இது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. ஓ, அப்படியென்றால் இது ஏதோ தத்துவார்த்தமான விஷயம் கிடையாது. அரசியல்வாதிகளிடமிருந்தும் ஊழல்வாதிகளிடமிருந்தும் மக்களின் உழைப்பை நேரடியாக பாதுகாக்கும் கவசம். சரி, இந்த அரசியலமைப்பு விதிகளுக்குள் செல்வதற்கு முன்பு எனக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது. என்ன தகவல் அது? இந்த பகுதி 9Bயில் உள்ள ஆர்டிகல் 243ZH முதல் 243ZT வரையிலான விதிகளை வரிசையா பார்த்தா அது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு வாழ்க்கை சக்கரத்தை விளக்குவது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இத ஆங்கில எழுத்துக்களை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்களே. ஆமா, இந்த சட்டங்கள் மேலோட்டமா பார்க்க சலிப்பான எண்கள் போல தோன்றினாலும் நீங்க கூர்ந்து கவனித்தா அதுல ஒரு சூப்பரான லாஜிக் இருப்பதை பார்க்கலாம். சூப்பர். அது அப்படியே மாணவர்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிடலாமா? கண்டிப்பா. இத ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பிறப்பு, இயக்கம், கண்காணிப்பு என 3 கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம் அந்த சங்கத்தின் பிறப்பு. இதை விளக்குவதுதான் ஆர்டிகல் 243ZH. ஓ, ZH. ஆமா, ZH என்பது டெஃபினிஷன்ஸ் அல்லது வரையறைகள் பற்றியது. எந்த ஒரு சட்டமோ தான் பயன்படுத்த போகும் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்பதை தெளிவாக வரையறைக்க வேண்டும் இல்லையா? கூட்டுறவு சங்கம்னா என்ன, அதன் போர்டுனா என்ன அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது நீங்க சொன்ன அந்த ரகசிய குறியீட்டோடு ஒப்பிட்டால் 243Z அடுத்தபடியாக வரும் முதல் எழுத்து H. அதாவது சட்டம் இங்கிருந்து தான் தொடங்குது. ஆஹா, ஹியர் இஸ் த டெஃபினிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். H, அதாவது ஹியர் ஆரம்பிக்கும் இடம். ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. H for here. சட்டம் தனக்கு தேவையான வார்த்தைகளை வரையறுத்து விட்டது. அடுத்து அந்த சங்கம் முறைப்படி பிறக்க வேண்டும் அல்லவா? நான் ஒரு 50 பேரை மரத்தடியில சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்க ஒரு கூட்டுறவு சங்கம்னு சும்மா வாய்வார்த்தையா சொன்னா போதுமா? கண்டிப்பா போதாது. அதற்காகத்தான் ஆர்டிகல் 243ZI இருக்கு. இது இன்கார்பரேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களை சட்டப்பூர்வமாக உருவாக்குதல் மற்றும் பதிவு செய்தல் பற்றி பேசுது. பதிவு செஞ்சாதான் உயிர் வரும். ஆமா, ஒரு சங்கம் முறைப்படி அரசிடம் பதிவு செய்யப்படும் போதுதான் அதற்கு சட்டத்தின் பார்வையில் உயிர் கிடைக்குது. அதன் பிறகுதான் அந்த சங்கம் தன் பேரில் சொத்துக்கள் வாங்க முடியும். ஓ, அப்போ இன்கார்பரேஷன் அப்படிங்கிற வார்த்தை I என்ற எழுத்தில் தொடங்குறதால 243ZII இன்கார்பரேஷனோடு நேரடியாக இணைத்து விடலாம். ரொம்ப ஈஸியா. அதுதான் ட்ரிக். Hல வரையறுக்கிறோம், Iல இன்கார்பரேட் செய்றோம், சங்கம் பிறந்தாச்சு. ஆனா ஒரு சங்கம் தானாகவே இயங்காது இல்லையா? கண்டிப்பா. அதை நிர்வகிக்க ஒரு குழு வேணும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனில CEO, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி கூட்டுறவு சங்கத்துக்கு இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆனா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல யாருக்கு அதிக பங்குகள் இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகாரம். பணம் அதிகமா போட்டா பவர் அதிகம். ஆனா கூட்டுறவு சங்கங்கள்ல அப்படி இல்ல. நீங்க எவ்வளவு முதலீடு செய்திருந்தாலும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரே ஒரு வாக்கு தான், சம உரிமை. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கே. லாபத்தை விட உறுப்பினர்களின் நலனே அங்கு முக்கியம். இப்படிப்பட்ட அமைப்பை வழிநடத்த ஒரு நிர்வாக குழு, அதாவது போர்டு தேவை. அதை பற்றி பேசுவதுதான் நமது அடுத்த கட்டம், அதாவது இயக்கம். இது ஆர்டிகல் 243ZJல வருது. ZJ இதுல என்ன சொல்றாங்க? நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் பதவிக்காலம் பற்றி பேசுது. அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு போர்டுல அதிகபட்சமா 21 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம். 21 பேர். ஆமா. மேலும் பட்டியல் இனத்தவருக்கும் பெண்களுக்கும் இதில் கட்டாய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியாக கூறுது. இந்த இடஒதுக்கீடு கட்டாயம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு சமூக நீதி பார்வை. அதிகாரத்தின் விளிம்பில் இருக்கும் சாதாரண மக்களும் நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்பதே இதன் நோக்கம். சரியா சொன்னீங்க. இந்த நிர்வாக குழு உறுப்பினர்களை நான் ஒரு விதத்துல நீதிபதிகள் போல பார்க்கிறேன். ஏனென்றால் சங்கத்தின் பணத்தை சரியா பயன்படுத்துவதும் எந்த பாரபட்சமும் இல்லாம சேவை செய்வதும் ஒரு நீதிபதியின் பொறுப்புக்கு இணையானது தானே. மிகச்சரியான ஒப்புமை. ஆக ZJல வர்ற J என்ற எழுத்த ஜட்ஜஸ் ஆஃப் தி போர்டு அப்படின்னு நாம் உருவகப்படுத்தி நினைவில் வச்சுக்கலாம். J ஃபார் ஜட்ஜஸ். ஆனா இந்த நீதிபதிகளை யார் தேர்ந்தெடுப்பது? அவர்களை உறுப்பினர்களே ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்க வேண்டும்.
அதுதான் ஆர்டிகல் 243ZK, அதாவது எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ். கே ஃபார் எலெக்ஷனா? இருங்க சொல்றேன். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அடித்தளமே இந்த தேர்தல் தான். இதிலும் அரசியலமைப்பு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது. தற்போதுள்ள குழுவின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே அடுத்த குழுவிற்கான தேர்தல் நடத்தப்பட்டு விட வேண்டும். ஒரு நாள் கூட நிர்வாக வெற்றிடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த தேர்தல்களை நடத்துவதற்கு மாநில அளவில் ஒரு தனி தேர்தல் அதிகாரம் கொண்ட அமைப்பு இருக்க வேண்டும். ஓ, நாடாளுமன்ற தேர்தல் போல இதற்கு ஒரு முறையான அமைப்பு. இதை நினைவில் வைக்க நான் ஒரு வழியை யோசிக்கிறேன். தேர்தல் என்றால் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது, அதாவது செலக்ஷன். ஓ, செலக்ஷன் எலெக்ஷன் ஒரே மாதிரி ஒலிக்குதா? ஆமா, கே என்ற எழுத்தை உச்சரிக்கும் போது அது செலக்ஷன் என்பதை நினைவூட்டும் வகையில் கே செலக்ஷன் அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜே ஜட்ஜஸை கே செலக்ஷன் முறையில் தேர்ந்தெடுக்கிறோம். ரொம்ப புத்திசாலித்தனமான ஷார்ட்கட் இது. இதோடு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குழு சங்கத்தின் முடிவுகளை ரகசியமா தன்னிச்சையா எடுக்க முடியாது. அப்போ உறுப்பினர்கள் கிட்ட கேட்கணுமா? ஆமாம், உறுப்பினர்கள் அனைவரும் கூடி விவாதிக்க வேண்டும். அதற்காக தான் ஆர்டிகல் 243ZN இருக்கு. இது ஜெனரல் பாடி மீட்டிங்ஸ், அதாவது பொதுக்குழு கூட்டங்கள் நடத்துவது பற்றிய விதி. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை கூட்டணும்? ஒரு நிதியாண்டு முடிந்து 6 மாதங்களுக்குள் கட்டாயமாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். மனிதர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விவாதிக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு நெட்வொர்க் உருவாக வேண்டும். ஆக என் என்ற எழுத்தை நெட்வொர்க் மீட்டிங் என்று நினைவில் வைக்கலாம். பொதுக்குழு கூட்டம் என்பது பலரும் இணையும் ஒரு நெட்வொர்க். என் நெட்வொர்க். சரியா கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு நிமிடம், இப்படி நெட்வொர்க்காக மக்கள் இணைந்தாலும் போர்டில் இருப்பவர்கள் கணக்கில் ஏதாவது தில்லுமுள்ளு செய்தால் அதை எப்படி ஒரு சாதாரண உறுப்பினர் கண்டுபிடிப்பது? உள்ளே நடப்பது வெளியே தெரியாமல் போக வாய்ப்பு இருக்கே. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். அதற்காகத்தான் நமது 3வது கட்டமான கண்காணிப்பு விதிகளுக்குள் நாம் வர்றோம். ஜனநாயகத்துல எந்த தகவலும் மூடி மறைக்கப்படக்கூடாது இல்லையா? ஆமாம், அதுதான் அடிப்படை. அதை உறுதி செய்வதுதான் ஆர்டிகல் 243ZO. இது ரைட் ஆஃப் எ மெம்பர் டு கெட் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்களை அறியும் உரிமை பற்றியது. ஓ, ஒரு சாதாரண மெம்பர் கூட கணக்கு கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், வரவு செலவு கணக்குகள், நிர்வாக நடவடிக்கைகள் என அனைத்தையும் எந்த ஒரு உறுப்பினரும் கேட்டு பெற முழு உரிமை உண்டு. சூப்பர், வெளிப்படைத்தன்மை. அப்படியென்றால் சங்கத்தின் கணக்குகள் எப்போதும் உறுப்பினர்களுக்கு திறந்த நிலையில இருக்க வேண்டும், ஓபனா இருக்கணும். எனவே ஜியோல வர ஓ என்ற எழுத்தை ஓபன் ஆக்சஸ் டு இன்ஃபோ என்று ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ என்றால் ஓபன். அருமை. சரி, இப்போ நான் தகவல் வாங்கி பாக்குறேன். அதுல ஏதோ பெரிய தப்பு நடப்பது எனக்கு தெரியுது. பணத்தை கையாடல் செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த போர்டை என்ன செய்வது? அதுதான் இந்த சட்டத்தின் மிக முக்கியமான, அதே சமயம் மிகவும் சிக்கலான ஒரு விதி. ஆர்டிகல் 243ZL. ZL-ஆ? இதுல என்ன சிக்கல்? இது சூப்பர் செஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் போர்ட் பத்தி பேசுது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு சரியா செயல்படவில்லை என்றாலோ, தொடர்ந்து விதிகளை மீறினாலோ, மாநில அரசு அல்லது பதிவாளர் அந்த நிர்வாக குழுவை கலைக்கலாம் அல்லது முடக்கி வைக்கலாம். ஓ, இங்கதான் பிரச்சனை வருமா? ஆமா, இதுலதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த அரசியல் தலையீடு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு கட்சி புதிதா ஆட்சிக்கு வந்ததும் எதிர்க்கட்சிக்காரர்கள் நிர்வாகத்துல இருக்கிற கூட்டுறவு சங்கங்களை எல்லாம் பழிவாங்கும் நோக்கில் சும்மா கலைச்சு விடுவாங்களே. ஆமா, நீங்க ஊழல் செய்து விட்டீர்கள் அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி போர்டை லாக் செய்து விடுவார்கள். இதை எப்படி அரசியலமைப்பு தடுக்குது? அங்குதான் அரசியல் அமைப்போட புத்திசாலித்தனம் இருக்கு. 243ZL என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு போர்டை முடக்கி வைக்கலாம், ஆனா அதிகபட்சமாக 6 மாதங்களுக்கு மட்டும்தான். ஓ, 6 மாசம்தான் டைம். ஆமா, அதற்குள் நீங்க கட்டாயமாக புதிய தேர்தலை நடத்தி மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய குழுவிடம் நிர்வாகத்தை ஒப்படைத்து விட வேண்டும். அதைவிட முக்கியம் ஒன்று இருக்கு. என்னது அது? ஒரு சங்கம் எந்தவித அரசு மானியமும் வாங்காம, அரசிடம் கடன் வாங்காம, முழுக்க முழுக்க உறுப்பினர்களின் சொந்த பணத்தில் மட்டுமே இயங்குது என்றால் அந்த போர்டை எந்த அரசாலும் கலக்கவே முடியாது. வாவ், இது ஒரு மிக திறந்த பார்த்தம். அரசு மானியம் வாங்கினால் மட்டுமே அரசின் தலையீடு, சொந்த பணத்தில் இயங்கினால் முழு சுதந்திரம். இதை நான் லாக் த போர்டு என்று நினைவில் வச்சுக்கிறேன். எல் என்றால் லாக். போர்டு தவறு செய்தால் அவர்களை அதாவது லாக் செய்து விடலாம். ஆனா 6 மாதத்திற்கு மட்டுமே. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ ஊழல் நடந்திருப்பதை வெறும் வாய்வார்த்தையாக இல்லாமல் சட்டபூர்வமா எப்படி நிரூபிப்பது? அதுக்கு ஒரே சட்டப்பூர்வமான வழி ஆடிட் எனப்படும் தணிக்கை தான். இதுதான் ஆர்டிகல் 243ZM. சங்கத்தின் கணக்குகளை முறையா தணிக்கை செய்வது. ஆமா, மக்களின் பணம் புழங்கும் இடம் இல்லையா? கண்டிப்பா. அந்த பணம் எங்கே சென்றது, எப்படி செலவிடப்பட்டது என்பதை ஒவ்வொரு வருடமும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அல்லது அரசு தணிக்கையாளர் மூலம் ஆடிட் செய்ய வேண்டும். பணம் என்றாலே நமக்கு முதல்ல தோன்றும் வார்த்தை மணி. எனவே எம் என்றால் மணி ஆடிட், கணக்கு தணிக்கை செய்தல் என்பதை எம் ஃபார் மணி என்ற வார்த்தையோட சுலபமாக இணைத்து விடலாம். கரெக்ட். சரி, ஆடிட் செய்த பிறகு என்ன நடக்கும்? அந்த அறிக்கையை வீட்ல பீரோவுல வச்சுக்கவா முடியும்? இல்ல, அது அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். அதை பற்றி பேசுவதுதான் ஆர்டிகல் 243(0P), அதாவது ரிட்டர்ன்ஸ். 0P ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யணுமா? ஆமாம், ஒவ்வொரு நிதியாண்டும் முடிந்து 6 மாதங்களுக்குள் அந்த சங்கத்தின் செயல்பாடுகள், வரவு செலவுகள், தணிக்கை அறிக்கைகள் அனைத்தையும் முறையாக பதிவாளரிடம், அதாவது ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தாக்கல் செய்ய வேண்டும். அறிக்கைகளை தாக்கல் செய்வதென்றால் நிறைய காகித வேலைகள் இருக்கும், பேப்பர் ஒர்க் இருக்கும். அப்படி என்றால் பி என்ற எழுத்திற்கு பேப்பர் ரிட்டர்ன்ஸ் அல்லது போஸ்டிங் ரிட்டர்ன்ஸ் என்று அர்த்தம் வச்சுக்கலாம். பி பேப்பர். ஆமாம், ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது? ஒருவேளை அந்த பேப்பர்கள்ல பொய் சொல்லியிருந்தா, ஆடிட்டரையே விலைக்கு வாங்கி பொய்யான ரிப்போர்ட் கொடுத்திருந்தா சும்மா விட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதை பற்றி கையாளுவதுதான் ஆர்டிகல் 243ZQ, அதாவது ஆஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ். ஓ, தண்டனைகள் வந்துருச்சா? ஆமாம், விதிமீறல்களுக்கான குற்றங்கள் மற்றும் தண்டனைகளை இந்த விதி தெளிவாக குறிப்பிடுது. நீங்க பொய்யான அறிக்கை கொடுத்தாலோ, கணக்குகளை காட்டாம மறுத்தாலோ அல்லது தேர்தலை நடத்தாமல் இழுத்தடித்தாலோ அது சட்டப்படி குற்றம். இதுக்கெல்லாம் தண்டனை யார் முடிவு செய்வான்? அதற்கான தண்டனைகளை மாநில சட்டமன்றங்கள் தீர்மானிக்க இந்த விதி அதிகாரம் அளிக்குது. தவறு செய்தவர்களை கேள்வி கேட்க வேண்டும். கேள்வி கேட்பது என்றால் ஆங்கிலத்துல questioning. எனவே Q என்ற எழுத்தை questioning and quashing
அப்படின்னு நினைவில் வைக்கலாம். Q questioning. ஒரு சங்கத்தின் பிறப்பு முதல் அது தவறு செய்யும் போது எழும்பும் கேள்விகள் வரை ஒரு முழுமையான எக்கோசிஸ்டம் இதுல இருக்கு பாத்தீங்களா? ஆமா. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். அமுல் போன்ற மாபெரும் கூட்டுறவு நிறுவனங்களை பற்றி குறிப்பிட்டீங்க. அவை ஒரு மாநிலத்திற்குள் மட்டும் இயங்குவதில்லையே. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா என்று பல மாநிலங்களில் கிளைகளை கொண்டு செயல்படும்போது எந்த மாநிலத்தின் சட்டம் அவர்களை கட்டுப்படுத்தும்? மிக நுட்பமான கேள்வி. இதற்காகத்தான் ஒரு தனி விதியை அரசியலமைப்பு உருவாக்கியிருக்கு. அதுதான் ஆர்டிகல் 243ZR, அதாவது அப்ளிகேஷன் டு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். மல்டி ஸ்டேட்டுக்கு தனி விதியா? ஆமாம். ஒரு கூட்டுறவு சங்கம் ஒரு மாநில எல்லையை தாண்டி செயல்பட்டால் அவர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அந்தந்த மாநில சட்டமன்றங்களுக்கு கிடையாது. மாறாக இந்திய நாடாளுமன்றத்திற்கே அந்த அதிகாரம் உண்டு. ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்துரும். எக்ஸாக்ட்லி. பல மாநிலங்களில் செயல்படும் சங்கங்களுக்கு மத்திய அரசின் சட்டங்களே பொருந்தும். பல மாநிலங்கள் என்றால் பல பகுதிகள், அதாவது ரீஜன்ஸ். ஆக ஜிஆர்ல வர்ற ஆர் என்ற எழுத்த ரீஜன்ஸ் என்று சுலபமா நினைவில் வச்சுக்கலாம். பல பகுதிகள் ஆர். சரி, மாநிலங்கள் பல மாநிலங்கள் என்று பார்த்துவிட்டோம். யூனியன் பிரதேசங்களின் நிலை என்ன? யூனியன் பிரதேசங்களுக்கு மாநில சட்டமன்றங்கள் கிடையாது இல்லையா? டெல்லி, புதுச்சேரி போன்ற சில விதிவிலக்குகளை தவிர. ஆமாம். எனவே இந்த விதிகள் எல்லாம் யூனியன் பிரதேசங்களுக்கும் அப்படியே பொருந்துமா என்பதை விளக்குவதுதான் ஆர்டிகல் 243ZS, அதாவது அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரிஸ். இதுல என்ன சொல்றாங்க? இதன்படி இந்த விதிகள் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். ஆனா அதை நிர்வகிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் அல்லது அவர் நியமிக்கும் நிர்வாகியிடம் இருக்கும். தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் இதில் சில மாற்றங்களை செய்யலாம். யூனியன் பிரதேசன் வேள் வழக்கமா மைய அரசின் கட்டுப்பாட்டில் ஒரு துணைக்கோள் போல செயல்படும். துணைக்கோள் என்றால் ஆங்கிலத்தில் சேட்டலைட். அப்படி என்றால் எஸ் என்ற எழுத்தை சேட்டலைட் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்கள் என்று ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எஸ் ஃபார் சேட்டலைட். இதை விட சுலபமா இதை விளக்க முடியாது. இப்ப நாம் இந்த பகுதியின் இறுதி விதிக்கு வந்துவிட்டோம். ஆர்டிகல் 243ZT. இது என்ன? கண்டினியூவன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ், கரெக்டா? அதேதான். 2011ல இந்த 97வது திருத்தம் வந்தபோது ஏற்கனவே பல மாநிலங்களில் கூட்டுறவு சங்கங்களுக்கான பழைய சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அந்த பழைய சட்டங்கள் உடனடியாக ரத்தாகி விடுமா? ஒரு நாணயத்தை சுண்டி போடுவது போல ஒரே இரவில் சட்டங்களை மாற்றினால் மிகப்பெரிய நிர்வாக குழப்பம் வருமே. ஆமா, பல்லாயிரக்கணக்கான சங்கங்கள் ஒரே நாளில் சட்ட விரோதமாகிவிடும் அபாயம் இருக்கு. அதை தவிர்க்கத்தான் இந்த ZT விதி. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தம் வந்த நாளிலிருந்து அதிகபட்சமாக 1 வருட காலத்திற்குள் மாநிலங்கள் தங்கள் பழைய சட்டங்களை இந்த புதிய விதிகளுக்கு ஏற்ப திருத்திக் கொள்ள வேண்டும். ஓ, 1 வருஷம் டைம் கொடுக்கறாங்க. ஆமாம். அதுவரை பழைய சட்டங்கள் தொடரும். 1 வருடத்திற்கு பிறகு பழைய சட்டங்கள் தானாகவே காலாவதியாகிவிடும். பழைய சட்டங்களை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது என்றால் டெர்மினேஷன். ஆக டி என்ற எழுத்தை டெர்மினேஷன் ஆஃப் ஓல்ட் லாஸ் என்று மனப்பாடம் செய்து கொள்ளலாம். பழைய சட்டங்களை முடித்தல். டி ஃபார் டெர்மினேஷன். சரியா புரிஞ்சிடுச்சு. இதோடு இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9B முழுமையாக நிறைவடைது. வெறும் எண்களை மனப்பாடம் செய்யாமல் ஒரு சங்கம் எப்படி உருவாகுது, அது ஏன் ஊழல் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஆழமான பின்னணியோடு நாம் இதை பார்த்திருக்கிறோம். இதுதான் உண்மையான கற்றல். நாம் இதை ஏதோ பரீட்சைக்கான எண்களாக பார்க்காமல் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு கருவியாக பார்த்தோம். கேட்பவர்களுக்கு ஒரு முழுமையான பிடி கிடைத்திருக்கும் என்று நம்புறேன். சரி, இதுவரை நாம் பார்த்ததை ஒரு முழுமையான சுருக்கமா பார்த்து விடலாமா? குயிக் ரிவிஷன் மாதிரி. கட்டாயமாக. கூட்டுறவு சங்கங்களின் முழுமையான வாழ்க்கை சுழற்சியை இந்த பகுதி 9B நமக்கு காட்டுது. எப்படி ஒரு அமைப்பிற்கான வார்த்தைகள் ஹெச்ல வரையறுக்கப்படுகின்றனவோ, அதாவது ஹியர், அதை தொடர்ந்து ஐல அந்த அமைப்பு சட்டப்பூர்வமாக உருவாக்கப்படுது, அதாவது இன்கார்பரேஷன். ஆமா. பின்னர் அந்த அமைப்பு தானாக இயங்க முடியாது என்பதால் ஜே மற்றும் கே மூலம் நிர்வாக குழு, அதாவது ஜட்ஜஸ்கான எண்ணிக்கையும் அவர்களுக்கான தேர்தலும் செலக்ஷனும் நடக்குது. அவங்க சரியா இயங்குறாங்களான்னு பார்க்க என்ல பொதுக்குழு கூட்டமும் நெட்வொர்க்கும், ஓல தகவல் அறியும் உரிமையும் ஓபன் ஆக்சஸும் கொடுக்கப்படுது. கரெக்ட். அப்படியே தொடர்கிறேன். ஒருவேளை அந்த நிர்வாக குழு தவறு செய்தால் எல் அந்த போர்டு முடக்கப்படுது, அதாவது லாக். அந்த தவறை கண்டுபிடிக்க எம்மில் தணிக்கை மணி ஆடிட் செய்யப்படுது. எந்த தவறும் இல்லை என்றாலும் பிஎல் ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட வேண்டும், பேப்பர் ரிட்டர்ன்ஸ். மீறினா கியூல தண்டனை உறுதி, அதாவது குவெஸ்டனிங். இது பல மாநிலங்களுக்கு விரியும் போது ஆர் ரீஜன்ஸ் என்றும், யூனியன் பிரதேசங்களுக்கு செல்லும் போது எஸ் சேட்டலைட் என்றும் மாறுது. இறுதியாக பழைய சட்டங்கள் டியில் முடிவுக்கு வருகின்றன, டெர்மினேஷன். ஒரு சப்ஜெக்ட ஆழமாக புரிஞ்சு கொண்ட பிறகு அதை நினைவில் வைக்க இந்த H2D குறியீட்டு முறை ஒரு அருமையான கருவியாக செயல்படும். குறிப்பா அதிக தகவல்களை கையாளும் மாணவர்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நிச்சயமாக. HIJKLMNOPQ RST இந்த குறியீடுகளை மட்டும் மூளையில பதிவு செய்து கொண்டால் எந்த சூழலிலும் இந்த சட்டங்களை நாம் எளிதாக மீட்டெடுக்க முடியும். ஆனா இந்த விரிவான அலசல முடிப்பதற்கு முன்பு இதை ஒரு ஆழமான சிந்தனையோடு நிறைவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. நாம் இதுவரை கூட்டுறவு சங்கங்களை எப்படி சரியா நிர்வகிப்பது என்று பார்த்தோம். அதற்கான அத்தனை கடிவாளங்களையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் போடுது. ஆனா இது ஒரு கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? கூட்டுறவு சங்கங்கள் என்பவை அடிப்படையில் அடிமட்ட மக்களின் தன்னிச்சையான சுதந்திரமான இயக்கங்கள். அவற்றின் மீது இந்த அளவுக்கு கடுமையான சட்டத்திட்டங்களையும் தணிக்கைகளையும் மாநில அரசின் கட்டுப்பாடுகளையும் திணிக்கும்போது அது அந்த அமைப்புகளை பாதுகாக்குதா, அல்லது எந்த ஒரு சுதந்திரமான அமைப்பாக அவை உருவாக்கப்பட்டனவோ அந்த அடிமட்ட சுதந்திரத்தையே மெல்ல மெல்ல பறித்து அவற்றை வெறும் அரசு எந்திரத்தின் இன்னொரு அங்கமாக மாற்றிவிடுகிறதா? மிக வலிமையான கேள்வி இது.
அதிகப்படியான கட்டுப்பாடு மக்களின் சுதந்திரத்தின் எதிரியா அல்லது பாதுகாப்பா என்பது மக்களாட்சியில் காலங்காலமாக தொடரும் ஒரு விவாதம் தானே. இதை பற்றி நமது கேட்பாயர்கள், அதாவது நீங்கள், கட்டாயம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டங்கள் மக்களுக்கானது. ஆனா அந்த சட்டங்களே மக்களின் தன்னிச்சையான செயல்பாடுகளை மூச்சு திணற வைக்க கூடாது இல்லையா? இதை சிந்தித்தபடியே இந்த விரிவான அலசலை நாம் நிறைவு செய்வோம். அறிவை பெறுவது மட்டுமல்ல, அது சமூகத்தில் எப்படி செயல்படுகிறது என்று கேள்வி கேட்பதில்தான் உண்மையான கற்றல் இருக்கிறது.